கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பரிசுகள் எல்லாம் தருவேனே. சின்ன பிள்ளை நீங்க சிங்கரமா சிரிக்க நல்ல செய்தியோட வந்தேனே. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பரிசுகள் எல்லாம் தருவேனே. சின்ன பிள்ளை நீங்க சிங்கரமா சிரிக்க நல்ல செய்தியோட வந்தேனே. சின்ன பிள்ளைய செல்ல செல்லமா அணைச்சு மகிழ்வாரு. ஒன்ன போலவே சின்ன பிள்ளையா உன்னிடம் வந்தாரு. சின்ன பிள்ளைய செல்ல செல்லமா அணைச்சு மகிழ்வாரு. ஒன்ன போலவே சின்ன பிள்ளையா உன்னிடம் வந்தாரு. அந்த வீட்டு பிறந்த நாடு ஜாலி கிறிஸ்மஸ் இதுதான் பாரு. உன் மனசுல பிறந்தாலே அதுவே உண்மை கிறிஸ்மஸ் நாடு. அந்த வீட்டு பிறந்த நாடு ஜாலி கிறிஸ்மஸ் இதுதான் பாரு. உன் மனசுல பிறந்தாலே அதுவே உண்மை கிறிஸ்மஸ் நாடு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பரிசுகள் எல்லாம் தருவேனே. சின்ன பிள்ளை நீங்க சிங்காரமா சிரிக்க நல்ல செய்தியோட வந்தேனே. சாமியின் தாழ்மை எளிமைய வாழ்வில் வாழ்ந்து காட்டு. அவரை போலவே நீதி அன்புல தினமும் நடைய போட்டு. இயேசு சாமியின் தாழ்மை எளிமைய வாழ்வில் வாழ்ந்து காட்டு. அவரை போலவே நீதி அன்புல தினமும் நடைய போட்டு. அந்த வீட்டு பிறந்த நாடு ஜாலி கிறிஸ்மஸ் இதுதான் பாரு. உன் மனசுல பிறந்தாலே அதுவே உண்மை கிறிஸ்மஸ் நாடு. அந்த வீட்டு பிறந்த நாடு ஜாலி கிறிஸ்மஸ் இதுதான் பாரு. உன் மனசுல பிறந்தாலே அதுவே உண்மை கிறிஸ்மஸ் நாடு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, பரிசுகள் எல்லாம் தந்தாரு. சின்ன பிள்ளை நம்ம சிங்கரமா சிரிக்க நல்ல செய்தியோட வந்தாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, பரிசுகள் எல்லாம் தந்தாரு. சின்ன பிள்ளை நம்ம சிங்கரமா சிரிக்க நல்ல செய்தியோட வந்தாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, பரிசுகள் எல்லாம் தந்தாரு. சின்ன பிள்ளை நம்ம சிங்கரமா சிரிக்க நல்ல செய்தியோட வந்தாரு. வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்மஸ் வரப்போகிறது. எல்லா கிறிஸ்தவ நிறுவனங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கலை நிகழ்ச்சிகள் போடுகிற பொழுது கட்டாயம் அந்த கலை நிகழ்ச்சி கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சி முன்னணி காட்சியோடு முடிவு பெறும் இல்லையா? அந்த முன்னணி காட்சி இல்லாமல் கிறிஸ்மஸ் விழா நிறைவடையாது. அந்த முன்னணி காட்சி கட்டாயம் இருக்கணும். ஆண்டுதோறும் அதே முன்னணி காட்சி, அதே மரியாள், அதே யோசேப்பு, அதே மேய்ப்பர்கள், அதே 3 ராஜாக்கள்,
என்று அந்த முன்னணி காட்சியை ஒவ்வொரு ஆண்டும் நம் கண் முன்னால் நிறுத்தி கிறிஸ்மஸ் விழாவை முடிக்கிறோம். என்ன காரணம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் 3 காட்சிகளை நாம் மறக்கக்கூடாது. ஒன்று முன்னணி காட்சி, 2வது சிலுவையில் அவர் நமக்காக தொங்கிய காட்சி, 3வது காலியான கல்லறை காட்சி. இந்த 3 காட்சியும் கடவுள் எனக்கு செய்தவற்றை உணர்த்துகிறது, அல்லது நான் பெற்ற ஸ்லாக்கியங்களை பாக்கியங்களை எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. எப்படி? முன்னணி காட்சி உத்தரவாதம். உனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார், டோன்ட் வரி, உன்னை மீட்கிறதுக்காக தான் பிறந்திருக்கார், உன் பாவத்தை மன்னிக்க பிறந்திருக்கார், உத்தரவாதம். சிலுவை காட்சி கொடுத்த அந்த உத்தரவாதத்தின் நிறைவேறுதல். சொன்னார்ல, உன்னை மீட் பண்ணு, தன் உயிரை கொடுத்து மீட்டார். கல்லறை காட்சி, எனக்காக ஒருத்தர் பிறந்து என்னை மீட்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்து பிறந்து தான் உயிரையே கொடுத்து என்னால் மீட்க முடியுமா? யார் அவர்? ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறவர், அவரால் தான் அது முடியும். அது கல்லறை காட்சி. ஏன்னா நம்ம வீடுகளில் கூட இந்த 3 ஃபோட்டோ ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் இந்த 3 ஞாபகம் வரும். இப்படி சொல்லலாமா? முன்னணி காட்சிங்கிறது அஷூரன்ஸ், கட்டாயம் உனக்கு உண்டுபா. 2வது சிலுவை காட்சிங்கிறது அந்த அஷூரன்ஸினுடைய ஆக்ஷன். அஷூரன்ஸ் கொடுத்தார்ல, அதை செஞ்சு காட்டிட்டார். உன்னை மீட்கிறேன்னு சொல்லிட்டாரு, மீட்டார். கல்லறை காட்சி, என்னை மீட்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் பிறந்து தான் உயிரையே கொடுத்து என்னை ஒருத்தரை மீட்க முடியுமா? அதுக்கான அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? ஆல்மைட்டி காடுக்கு தான் இருக்கு, கடவுளுக்கு தான் இருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள கடவுள் தான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை ஜீவன் கொடுத்து நிறைவேற்ற முடியும் என்பதை கல்லறை எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லதான் எத்தனை முறை இந்த காட்சிகளை நம்ம பார்த்து பழக்கமா இருந்தா கூட இந்த 3 காட்சிகளும் நான் பெற்ற பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை எனக்கு உணர்த்துகிறது. ஒன்றுமில்லாத இருந்த எனக்கு, இருட்டிலே இருந்த எனக்கு, பாவத்திலே இருந்த எனக்கு, எங்கோ இருந்த எனக்கு, தள்ளப்பட்டிருந்த எனக்கு, நான் யார் என்னை காப்பாற்றுவார், யார் என்னை மீட்பார் என்று காத்து கொண்டிருந்த எனக்கு, இருளிலே திக்குமுக்காடி காட்டி சடங்குகளாலும் மற்ற சில காரியங்களாலும் ஒவ்வொரு நாளும் அல்லாடி கொண்டிருந்த மக்களுக்கு கடவுள் ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்கிற உண்மையை முன்னணி காட்சி சொல்லுகிறார். பறந்துட்டார், அப்பாடா, அவர் என்னை மீட்பாரா? எப்படி மீட்பார்? உயிரை கொடுத்து மீட்பார் என்பதை சிலுவை காட்சி சொல்லுகிறார். இந்த 2ம் யாரால் செய்ய முடியும்? சாதாரண நம்ம சொந்தக்காரங்களால, வாழ்கிற மனிதர்களால, அரசர்களால, பெரிய அதிகாரிகளால செய்ய முடியாது. யாரால செய்ய முடியும்? ஜீவனுள்ள தேவனால் தான் செய்ய முடியும். அவருக்கு தான் இந்த அத்தாரிட்டி இருக்கு. எனவே உயிரோடு இருந்து நான் ஜீவனுள்ள தேவன், உன்னை மீட்க பிறந்தேன் என்கிற உத்தரவாதத்தை சிலுவிலே நிறைவேற்றிய நான் தான் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த 3 காட்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கடவுள் நமக்கு செய்ததை நினைவுறுத்திக் கொண்டே இருப்பதால் தான் இந்த 3 காட்சிகளை எத்தனை முறை பார்த்தால் நமக்கு சலிக்காது, சலிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த 3 காட்சிகளும் சில சத்தியங்களை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். இயேசு ஆண்டவருக்குள் அன்பான வான்மலர் நேயர்களே, இந்த கிறிஸ்து வருகையின் நாட்களிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைக்காட்சியிலே டோராவின் பயணங்கள் என்று ஒரு சிறு பிள்ளைகளுக்கான கார்ட்டூன் சீரியல் ஒன்று ஒளிபரப்பாகிறது, நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த தொலைக்காட்சி தொடரில் டோரா என்கிற அந்த சிறு பெண் தன்னுடைய பயணத்தில் அவள் பல இடங்களுக்கு பயணம் செய்கிற போது அவளுக்கு வழி காட்டுவதற்காக அவளுடைய கைகளில் ஒரு மேப் ஒன்று இருக்கும். அந்த மேப்பை வைத்துக்கொண்டு அவள் எந்த இடத்துல போக வேண்டும் என்பதை அதை பார்த்து பார்த்து தன்னுடைய பயணத்தை அவள் தொடருவாள். ஆனால் அந்த பயணத்தின் நடுவில் அவள் போக வேண்டிய இடத்துக்கு போக விடாமல் தடுப்பதற்காக குள்ளநரியும் அதனுடைய தோழர்களும் சேர்ந்து சில குறும்புகளை செய்து அவளிடத்தில் இருக்கிற அந்த மேப்பை திருடி சென்று விடுவார்கள். அப்படி செய்து விடுகிற போது அவளுடைய பயணத்தை சரியான இடத்துக்கு தொடர முடியாமல் போய்விடுவதை நாம் அறிகிறோம். அப்படியே கிறிஸ்து வருகையின் நாட்களில் நாம் பல நேரங்களில் கிறிஸ்து வருகை நாட்கள் என்று சொல்லி நினைக்கிற போது கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக நாம் ஆயத்தம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்து வருகையின் நாட்கள் என்று சொல்லி நாம் வைத்திருக்கிற இந்த நாட்களுடைய நோக்கம் கிறிஸ்துவின் வருகையிலே நாம் காணப்படுவதற்கும் கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட சேர்ந்து செல்வதற்குமான
நாட்களாக இந்த நாட்களை நாம் ஆயத்த பண்ண வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நாம் எதற்காக இந்த கிறிஸ்து வருகை நாட்களில் ஆயத்தமாகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக ஆடைகளை எடுப்பதும், உணவு சமைப்பதற்கும், தின்பண்டங்களை செய்வதற்கும் நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவிடுகிறோமே தவிர, கிறிஸ்து உண்மையிலேயே நம்மை தேடி வருவாரானால் அவரை வரவேற்பதற்கும் அவரோடு கூட நித்திய வாழ்விலே பங்கு பெறுவதற்குமான வாய்ப்பை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை இதற்கு ஆதாரமாக பயன்படுத்த விரும்புகிறேன். அது ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். டோராவின் பயணத்தில் அவள் பயணம் செய்ய வேண்டுமானால் அவளுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு மேப் இருக்கிறது. அவள் சரியான பாதையிலே செல்வதற்கு அது அவளுக்கு துணையாக இருக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய வார்த்தை என்கிற அந்த மேப்பை பல நேரங்களில் நாம் பயன்படுத்துவதில்லை. அதை அலட்சியப்படுத்துகிறோம், உதாசீனப்படுத்துகிறோம், அல்லது அதை பயன்படுத்துவதே இல்லை. அப்படி இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் பயணம் செய்து கிறிஸ்து வருகின்ற போது அவரை எவ்வாறு சந்திக்க முடியும் என்பது கேள்விக்குறியானதாக இருக்கிறது. இப்போது நம்மிடத்தில் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த அட்வென்ட் காலத்தில் கிறிஸ்து வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அவர் வந்தால் அவரை சந்தித்து அவரோடு கூட நித்திய வாழ்விலே பங்கு பெறுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. ஆக இந்த கிறிஸ்து வருகை நாட்கள் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்பதற்கான நாட்களாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வழி சரியாக இருந்தால் நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு நாம் போய் சேர முடியும். நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்காமல், நாம் எங்கே செல்லுகிறோம் என்பதை அறியாமல், நம் கண் போன போக்கில் நம்முடைய இருதயம் விரும்பின சிந்தனையில் நாம் நம்முடைய வாழ்வை வழிநடத்தி செல்வோமானால் கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு இடமில்லாமல் போகும். நாம் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வழி நடப்போமே தவிர கிறிஸ்து நம்மை சந்திப்பதற்கான வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்காது. கடவுளுக்கு ஏற்றவர்களாக அவருடைய வருகையில் காணப்படுவதற்கு தகுதியுள்ள மனிதர்களாக நாம் மாறுவதற்கான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இயேசு வந்தால் அவரை சரியான இடத்துல சரியான சூழ்நிலையிலே நம்மால் சந்தித்து, ஆண்டவரே நீர் வந்திருக்கிறீர், உமோடு கூட வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால், கடவுளுடைய பாதையிலே நாம் நடப்பதற்கு, கடவுளுடைய வழியிலே நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடர்வதற்கு கடவுள் நமக்கு அவருடைய வார்த்தை என்கிற திருமறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய வார்த்தைகளை நாம் பல நேரங்களில் வாசிக்கிறோம், அதை நாம் கைகளில் வைத்திருக்கிறோம். ஆனால் அதை நாம் பயன்படுத்தாவிட்டால், வாசித்த வார்த்தைகளை பின்பற்றி வாழாவிட்டால் நாம் சரியான இடத்திற்கு போய் செல்ல முடியாது, கிறிஸ்துவை நம்மால் சந்திக்க முடியாது. அல்லது திருமறையை கையிலே வைத்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அது மாத்திரமே நம்மை வழிகாட்டாது. அதை திறந்து பார்த்து அது எங்கே சொல்லுகிறதோ, என்ன சொல்லுகிறதோ அதை நோக்கி நாம் பயணம் செய்தால் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவை சந்திக்க முடியும். கிறிஸ்து வரும்போது நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவருடைய பாதையில் உங்கள் வாழ்வை திருப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை சந்தித்து உங்களை தன்னுடைய நித்திய வாழ்வில் சேர்த்து கொள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து உம்முடைய வார்த்தை காட்டுகிற பாதையிலே நாங்கள் வழி நடந்து உம்மை கண்டடையத்தக்கதாக, நீர் வரும்போது உம்மை சந்திக்கின்ற மக்களாக காணப்பட எங்களுக்கு துணை செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.